Satyabhama Institute of Science and Technology, Chennai. குக்கு வித் கோமாளி சீசன் 5ல செஃப் தாமு அவர்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ தான் குக்கு வித் கோமாளி. இந்த குக்கு வித் கோமாளியோட கடந்த 4 சீசன்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஸோ அந்த வகையில் வரப்போகிற குக்கு வித் கோமாளி சீசன் 5 எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் யாரெல்லாம் கோமாளியாக வரப்போகிறாங்க, யாரெல்லாம் குக்காக வரப்போகிறாங்க, முக்கியமாக இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு குக் வித் கோமாளியில ஜட்ஜா இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள், நான் இந்த சீசன்ல இருக்கிறது கஷ்டம்தான், நானும் செஃப் தாமு அவர்களும் ஒரு புது நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து செஃப் தாமு அவர்களுமே, நான் இந்த சீசன்ல இருக்கிறது கஷ்டம்தான், நானும் வெங்கடேஷ் பட்டும் சேர்ந்து வேற ஒரு புது நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளியுடைய ப்ரொடக்ஷன் ஹோமான மீடியா மிஷன்ஸ் அண்ட் டைரக்டர் பார்த்திபன் அவர்களுமே, நாங்களும் இந்த சீசனில் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே குக்கு வித் கோமாளியோடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது. இந்த நேரத்தில் செஃப் தாமு அவர்கள் இந்த சீசனில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஷேர் பண்ண அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள், நண்பன் சொன்ன வார்த்தை மாறினாலும் நட்பு மாறாது அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் செஃப் தாமு அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி செஃப் தாமு அவர்கள் அந்த போஸ்டர் டெலீட் பண்ணதுனால வரப்போகிற குக்கு வித் கோமாளி சீசன் 5ல அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. முக்கியமாக அவரோட சேர்ந்து ஜட்ஜாக இருக்கிறதுக்கு சுரேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் குக்கு வித் கோமாளி சீசன் 5க்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, வணக்கம். நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நானும் வெங்கடேஷ் பட்டும் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். சீக்கிரமே பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. எங்கள் 2 பேர் காம்போ உங்களுக்கு பிடிக்கும். சீக்கிரமே காத்துருங்க. இந்த வாட்டி வந்து குக்கு வித் கோமாளி சீசன் 5ல நாங்கள் 2 பேரும் இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களை வாழ்வதற்கு, உங்களை பரவசப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். காத்திருங்கள், வீழ்த்திருங்கள். Hi dearies. Yes, நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், ஐம் குவிட்டிங் CWC சீசன் 5ன்னு. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ஐம் குவிட்டிங் திஸ் ஷோ. ஐம் ஜாயினிங் நியூ பாஸ்டர்ஸ். It's going to be something more interesting. எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன். ஐம் ஸோ ஹாப்பி தட் நானும் சரி, அப்பா அண்ட் சித்தப்பாங் ஷெஃப் தாமு அண்ட் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். வெகு விரைவில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு. வில் see you soon. இன்னொரு மேடை, இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போகிறோம். காத்திருக்கோம். See you soon.